பாவத்துக்கு நீங்க எவ்வளவு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ, அதை எவ்வளவு இன்னும் நல்லா புரிஞ்சுக்கிறீங்களோ, புரிய புரிய அது எப்படி மற்ற காரியங்கள்ல இருந்தும் ரட்சிப்பை கொண்டு வருதுன்னு புரிஞ்சுப்பீங்க. அதாவது பாவத்துக்கு ஏன் கிறிஸ்தவத்துல நம்ம இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோம்? ஏன்னா அது வெறும் வேற ஒரு பிரச்சனை மட்டும் கிடையாது. மற்ற பிரச்சனைகளோட ஒரு 100 பிரச்சனை இருக்கு மனுஷனுக்கு, அதுல பாவம் ஒரு பிரச்சனைன்னு கிடையாது. மனுஷனுக்கு 100 பிரச்சனை இருக்கு. ஆனா அந்த 100லயும் பாவத்தை போய் ஒன்னா சேர்த்துற முடியாது. பாவம் இருக்குங்க, வியாதி இருக்குங்க, ஏழ்மை இருக்குங்க, குடும்ப பிரச்சனை இருக்குங்க, வேலையில பிரச்சனை இருக்குங்க, இப்படின்னு ஒரு லிஸ்ட்டை போட்டு பாவத்தை அந்த லிஸ்ட்ல சேர்த்துற முடியாது. ஏன்னா பாவம் கொஞ்சம் ஸ்பெஷல். பாவம் தான் அந்த மற்ற பிரச்சனையெல்லாம் கொண்டு வந்தது. பாவம் தான் எல்லாத்துக்கும் வேறா இருக்குது. பாவம் மனிதனுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனையில ஒண்ணு கிடையாது. மனிதனுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணமா இருக்கிற ஒரே பிரச்சனை பாவம். அதனால்தான் கிறிஸ்தவத்துல பாவத்திலிருந்து ரட்சிப்புக்கு அவ்வளவு முக்கியத்துவம். ஏன்னா பாவத்திலிருந்து உண்மையில ரட்சித்துட்டார்னா அப்ப மற்ற எல்லாத்திலிருந்தும் ரட்சித்துட்டார்னா அர்த்தம். வேறா இருக்கிற பிரச்சனையிலிருந்து ரட்சிப்பை கொடுத்துட்டார்னா தேவன், அவருடைய சிலுவை மரணம் உயிர்த்தெழுதல் நம்முடைய வேறான பிரச்சனைக்கே ஒரு பதில கொடுத்துருச்சுன்னா அப்ப எல்லா பிரச்சனைக்கும் பதில கொடுத்துருச்சுன்னு தான் அர்த்தம். அதனால தான் பாவத்தை அதிகமாய் புரிஞ்சுக்கிட்டா நாம எப்படி சொல்லவே மாட்டோம், சரீர சுகம் மீட்புல இல்லைன்னு சொல்லவே மாட்டோம். நிச்சயமா சரீர சுகம் மீட்புல இருக்குது, ரட்சிப்புல இருக்குது. இந்த சுவிசேஷத்தினுடைய ஒரு பங்காய் இருக்குது. சரீர சுகம், ஏழ்மையிலிருந்து விடுதலை, அதாவது ஃபைனான்சியல் ப்ராஸ்பரிட்டி, பொருளாதார செழிப்பு, இதெல்லாம் சுவிசேஷத்தினுடைய ஒரு பங்கு. இது இங்கிருந்து இங்க போறோம் சொல்றேன்ல, பாவத்திலிருந்து ரட்சிப்புல தொடங்கி மகிமை வரைக்கும் கொண்டு போறான்றோம்ல, அந்த வழியில இதெல்லாம் வந்துருது. சரீர பிரகாரமான ஆசீர்வாதங்களும் வந்துருது, மற்ற எல்லா விதமான ஆசீர்வாதமும் வந்துருது. வேலையில வெற்றி அடைகிறதே ஒரு பெரிய ஆசீர்வாதம். நமக்கு தெரியும்ல, ஏன் வேலையில தோல்வி இருக்குன்னா அது ஒரு சாபத்தினால வந்தது. மனுஷன் பாவத்தில் என்னைக்கு விழுந்தானோ அன்னைக்கு நெத்தி வேர்வையினால் சாப்பிடுவேன்னு சொல்லிட்டாரு. அந்த சாபமான ஒரு நிலை வேலையிலும் பூந்துருச்சு. கஷ்டப்பட்டு உழைச்சும் அதனுடைய பலனை அனுபவிக்காம இருப்பது ஒரு சாப நிலை. அந்த சாப நிலையிலிருந்து நம்மளை விடுவித்துட்டார். இயேசுவை நமக்காக சாபமானார். பாவம் மட்டும் இல்ல, சாபமானார். பாவம் ஆயிட்டார்னா சாபம் ஆயிட்டார், எல்லாம் கனெக்டடா இருக்கு. சாபத்திலிருந்து விடுவித்தார். நாம ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை இன்னைக்கு பெற்று அனுபவிக்கலாம். அப்போ எல்லா விதமான ஆசீர்வாதம், வேலையில நம்ம வெற்றி இன்னைக்கு இந்த சுவிசேஷத்தின் மூலமாய், அல்லது சுவிசேஷம் வேலையிலிருந்து வெற்றியை கூட சொல்லுதுன்னு சொல்லலாம். நம்ம அது கூட அதனுடைய ஒரு பார்சல்